ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் திருவடியை மறவாதிருப்போம். அரங்கனையே மாமனாராக பெற்ற பெரியாழ்வாரை பற்றி இந்த பதிவு. மல்லிநாடு என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீவல்லிபுத்தூரில் முகுந்தபட்டருக்கும் பதுமவல்லிக்கும் பிறந்தவர் பெரியாழ்வார். இவரது இயற்பெயர் விஷ்ணு சித்தர். பெருமாளுக்கு சேவை செய்வதை சிறுவயது முதல் தலையாய நோக்கமாக கொண்டு வளர்ந்தார். ஸ்ரீவல்லிபுத்தூரில் கோவில் கொண்டுள்ள வடபத்திர சாயிக்கு அன்றலர்ந்த நறுமலர்களை சேகரித்து பூமாலையாக்கி பக்தியுடன் சூட்டுவதை பெரும் பணி என்று ஏற்றிருந்தார். ஒருமுறை மதுரையை ஆண்ட மன்னன் வல்லபத்தேவன் நகர்வலம் வரும் வழியில் திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு வேதியரை தமக்கு நல்வார்த்தை சொல்லுமாறு பணித்தார். வேதியர் இரவுக்கு பகலிலும் முதுமைக்கு இளமையிலும் மறுமைக்கு இம்மையிலும் நிதி திரட்ட வேண்டும் என்று திருவாய் மொழிந்தார். அவர் கூறியதன் உட்பொருள் மன்னரை வெகுவாக சிந்திக்க வைத்தது. மறுமையை பற்றிய சிந்தனையும் பிரபஞ்ச நாயகனாம் இறைவன் எனும் முதல்வன் யார் என்ற ஐயமும் எழுந்தது. மன்னருடைய இந்த சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணம் சான்றோர்கள் விளக்கம் தரட்டும் என்று எண்ணி தக்க பதில் தருபவர்களுக்கு பொற்கிழி பரிசு என்று அறிவிக்கச் செய்தார் அமைச்சர். தூணுக்கு மேலே தோரணத்தை கொண்டு உயர்த்தி கட்டப்பட்டிருந்தது பொற்கிழி. சரியாக வழிகாட்டுபவரின் உண்மையான விளக்கத்தை கேட்டு பொற்கிழி தானாகவே கீழிறங்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். விஷ்ணு சித்தருக்கோ மன்னரின் அறிவிப்பு, அறிஞர்களின் விளக்கம் கேட்டு அறிவித்திருந்த பரிசு இது பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் வேதம் எதுவும் கற்கவில்லை. பூக்களை சேகரித்து இறைவனுக்கு மாலை தொடுக்கும் உயர்ந்த இறைப்படி ஒன்றையே பக்தியோடு செய்து வருபவர். அவருடைய பெருமையை உலகம் உள்ளவரை உணரச் செய்ய வேண்டும் என்று திருச்சித்தம் கொண்டான் பரந்தாமன். பெரியாழ்வார் கனவுல தோன்றி மன்னரின் சந்தேகத்தை தீர்க்க பணிக்கிறார் இறைவன். பெரியாழ்வாருக்கோ மிகுந்த தயக்கம். சான்றோன் என கூறும் அறிவுத்திறன் எதுவுமே பெற்றவன் இல்லையே, நான் மிகுந்த எளியவன், என்னால் எப்படி முடியும் என்று தயங்குகிறார். அது பற்றிய கவலை அவருக்கு வேண்டாம் என்று எடுத்துரைத்து சென்று வென்று வருமாறு ஆசி கூறி ஆணையிடுகிறார் இறைவன். இறைவனின் ஆணையை சிரமேற்கொண்டு மன்னனை அணுகிய விஷ்ணு சித்தர் பரத்தில் இருக்கும் முதல்வன் ஸ்ரீமன் நாராயணனே என்று மேற்கோள் காட்டி வாதம் செய்து நிரூபிக்கிறார். மேலே தோரணத்தில் கட்டப்பட்டிருந்த பொற்கிழி தானே இறங்கியதைக் கண்டு மன்னரும் மற்றவரும் வியக்க இது இறைவன் திருவிளையாடல் என்று உணர்ந்த மன்னர் பெரியாழ்வாரையும் அவரது பெருமையையும் உணர்ந்து பொற்கிழியை அவருக்கே பரிசளிக்கிறார்கள். தனது சந்தேகம் தீர்ந்ததும் பெரிதும் மகிழ்ந்த மன்னன் பட்டர் பிரான் என்று விஷ்ணு சித்தருக்கு பட்டம் சூட்டி யானையின் அம்பாரியின் மேலேற்றி நகர் முழுவதும் விஷ்ணு சித்தரின் புகழையும் பெருமையையும் பாடியபடி வலம் வரச் செய்கிறார். கொள்ளை அழகுடன் அமைந்த இந்த காட்சியை காண சிவனாரும் இந்திராதி தேவர்களும் புடைசூழ வைகுந்தத்திலிருந்து பெருமாளே பிராட்டியுடன் கருடன் மீதமர்ந்து விஷ்ணு சித்தருக்கு காட்சியளிக்கிறார். எம்பெருமானின் திருவழகை கண்டு அவர் மேல் திருஷ்டிப்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார் பெரியாழ்வார். பெற்றவருக்கே உரிய பாசமும் அன்பும் மிகுதியாக பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு பாடி துதித்தார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மல்லர்களை உன் தோள் வலிமையால வென்ற மணிவண்ணனே பல பல கோடி வருடங்கள் கோடி நூறாயிரம் வருடங்கள் தாமரையொத்த சிவந்த அழகிய உன் திருவடிகளுக்கு பாதுகாப்பு என்று நெகிழ்ந்துருகிறார். 12 பாடல்களை கொண்ட இப்பாசுரங்கள் திருப்பல்லாண்டு என்று வழங்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. பெற்றோருக்குரிய பிரியத்துடன் எங்கே எம்பெருமானுக்கு கண்பட்டு விடுமோ என்று திருப்பல்லாண்டு பாடி ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரியோனாகி பெரியாழ்வார் என்று பெருமாளின் திருவாயால் அன்புடன் அழைக்கப்பட்டு அதுவே அவரது திருப்பெயர் ஆகிறது. மன்னர் மரியாதையுடன் அளித்த பொற்கிழி, பொன் முதலிய செல்வத்தை கோவிலின் திருப்பணிக்கே அர்ப்பணித்து மாலுக்கு சேவை செய்யும் சேவையை தொடர்ந்த வண்ணம் எளிய வாழ்வு வாழ்ந்தார் பெரியாழ்வார். கண்ணன் மேல் தனிப்பெரும் காதல் கொண்டு அவன் பிறப்பு வளர்ப்பு நிகழ்வுகளை பெரியாழ்வார் திருமொழி என்ற பாசுர மாலைகள் ஆக்கினார். திவ்ய பிரபந்தத்தில் இவர் பாடிய திருப்பல்லாண்டு உட்பட 461 பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளன.
பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் என்று அன்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீ ஆண்டாளும் பெரியாழ்வார் வாழ்வில் வரப்பிரசாதமாக திகழ்ந்தார். பெண் பிள்ளை வளர்ந்து அரங்கனையே மணமுடிப்பேன் என்றதால் இப்படி நிகழவும் வாய்ப்பிருக்குமோ என்று சற்றே கவலை கொண்டார் ஆழ்வார். பின்னர் ஆண்டாளை பெருமாளுக்கு தாரை வார்த்து கொடுத்து அவரை மருமகனாக்கிக் கொண்டு பெரும் பேரினை பெற்றார். மறுமைக்கு இம்மையில் சேர்க்க வேண்டும் என்பதைப் போல ஆரோக்கியமாக இருக்கும் போதே பெருமாள் திருவடி பற்றி இருக்கிறேன். என் உடலை பிரியும் தருவாயில் உன்னை நினைக்கும் உடல் வலிமையும் மனத்தெளி இருக்குமோ அறியேன் என்று பொருள்படுமாறு எய்ப்பு எனை வந்து நெளியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்று முன்னமே சொல்லி வைத்து உயிர் பிரியும் தருவாய் அரங்கனை வந்து தம்மை காக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார். பெரியாழ்வார் தமது இறுதி காலத்தில் திருமாலிலஞ்சோலையில் முக்தி பெற்றதாக வரலாறு. பெருமாளுக்கும் பெருமாட்டிக்கும் தந்தையாகி பல்லாண்டு பாடி பூமாதேவியின் அம்சமான கோதையை வளர்த்து அருங்கனையே மருமகனாக்கிய பெரியாழ்வார் திருவடிகளை போற்றி வணங்குவோம்.